Hey guys, Assalamu alaikum and welcome back to my channel. Hope you all are doing good. இன்னைக்கு 1+ year பேபிஸ்க்கான ஹெல்த் மிக்ஸ் அதுவும் வீட்லேயே ரொம்பவே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 1/2 கப் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்லா ஹாட்டான கடாயில் ராகி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ராகி அப்படின்றது வந்து கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். அதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தனி ஒரு பிளேட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போது அதே கடாயில் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1/2 கப் எடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். எந்த பொருளுமே வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா கவனமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போது இது வறுபட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு மக்காச்சோளம், ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக பேபிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி வறுத்தாச்சு. ஸோ தட் கல் இல்லாத சுத்தமாக இருக்கிற பொருள் வந்து வாங்கிக்கோங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ 1/4 கப் ரேஷியோவில் சிகப்பு கவுனி அரிசி, வார் கோதுமை, சம்பா கோதுமை, கூடவே வந்து ஜவ்வரிசி, பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, நிலக்கடலை, இது எல்லாமே வறுத்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்துமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா அதை வந்து பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நல்லா மொறுமொறுன்னு வந்து வறுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு வந்து வாசனை அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், முந்திரி, பாதாம், கூடவே வந்து சுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா இதோடவே சேர்த்து நல்லா ஆற விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பவுடரோடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. சைட் பை சைட் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது அதோடவே ஆட் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே இது கூடவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்காக ஜாகரி பவுடர் அப்படி இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து பிளேட் அவுட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு பேபிஸ்க்கு வந்து கொடுத்தோம்னா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்க்கு வந்து கண்டிப்பாக பேபிஸ் வந்து சாப்பிட்டுப்பாங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.